ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூ வித் சாம் தமிழ். விஷ் ஹாப்பி நியூ இயர் மக்களே. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் வெல்த் வைஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து கடவுள் துணியாக இருந்து நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்த வந்து உதவணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்னோட சேனலாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, என்னோட வீடியோஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எனக்கும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் தான் தைக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க. நம்மக்கிட்ட கஸ்டமரை எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ ரெகுலராக ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டில், அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நாங்கள் வந்து இந்த மாதிரி ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி தரோம், ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் இல்லை ஒரு டைம் அவங்களுக்கு உங்களோட ஞாபகம் வரும், கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருங்க. விலையெல்லாம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு 2 நாளுக்குள்ளே முடிச்சிருங்க. சரி, அவங்க அப்படி வரலை, யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பசங்க இருப்பாங்க, இல்லை உங்கள் ரிலேஷன்ஸு யாராவது ஒருத்தர் பசங்க இருப்பாங்க, ஸ்கூல் கூப்பிட்டு போய் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடுறப்ப நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிட்டு போய் விட்டுட்டு அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸோ ஒர்க் பண்ணுறவங்கள ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயுமே நிறைய கஸ்டமர்ஸ் பிக் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. என்னை வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஐடியா நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. அப்படியும் உங்களால் முடியலன்னா மொபைல் வச்சுருக்கீங்க இல்லையா, மொபைலில் சோஷியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ஒரு பிக்சர்ஸாக எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1000 பேரே பார்க்கட்டுமே, 1000 பேர் பார்த்தாங்கன்னா கூட அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். இந்த உங்களோட அட்ரஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ நிறைய வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கும் நிறைய அதில் இது இருக்குது, சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேஃப்டி ஜோன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுங்க, அட்ரஸ் போடாமல் டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி பேசுனீங்கன்னா, அப்போ டிஎம் பண்ணுறவங்க கிட்ட அவங்க ஜெனியூனாக இருந்தால் நீங்கள் அட்ரஸ் சொல்லி வாங்கி தைக்கலாம். லோக்கலில் இருக்கிறவங்களும் வருவாங்க, இல்லை இந்த மாதிரி வெளியூரில் இருக்கவங்களும் கொடுப்பாங்க. வெளியூரில் இருக்கவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கொரியர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கிலோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட கிளாத்ஸ் எல்லாமே கொரியரில் போட்டுருவாங்க. நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணி மறுபடியும் நீங்கள் கொரியர் போட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துடும். ஸோ வந்து அது ரொம்ப சேஃப்டியும் கூட. பில் வாங்க மறந்துடாதீங்க. இதை பற்றி தனியாக வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து வீட்டில் இருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து நம்ம பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு தான் போகுது. ஒரு ஒன் மந்த் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த மாதமே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வந்து ஃபஸ்ட்டு போர்டு வச்சுருங்க. நம்ம இங்கே வந்து தைக்கிறோம்னு சொல்லி என்னென்ன தைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க வரோம்னா ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள், மாடல் ப்ளவுஸ் தைக்க வரோம்னா மாடல் ப்ளவுஸ் தைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதுங்க. ஃபால்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மட்டும் எழுதுங்க, புடவை ஓரம் அடிக்கிறது அதெல்லாம் எழுதாதீங்க. ஆல்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதுங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் நிறைய காசு நம்ம வந்து யோசிப்போம், என்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா வருமா அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் தான் ரொம்ப நிறைய அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் தான். ஆல்ட்ரேஷனில் செம்ம காசு. ஸோ சிம்பிளாக ப்ளவுஸ் டிசைனுக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட ப்ரைஸ் சொல்லுங்கள். அந்த போர்டில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட அந்த போர்டில் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தைக்கிறீங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ஒட்டி வைங்க. அப்புறம் முடிஞ்சால் நம்ம ஒரு 4-5 மொபைல்லலாம் நம்ம போஸ்டர்ஸ் மேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த போர்டை வந்து அப்படியே எழுதி மேக் பண்ணிக்கோங்க. மொபைலில் போஸ்டராக மேக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுக்கிறது மட்டும் ஒரு பேஜுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. அதை ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஜுக்கு 1 ரூபா வாங்குவாங்க ஜெராக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10-20 ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டுட்டு உங்கள் ஊரில் கண்டிப்பாக வந்து மக்கள் கூடுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க. கூட போகிறப்ப யாராவது ஒரு ஜென்ஸை கூப்பிட்டு போங்க, அதாவது உங்கள் அப்பாவையோ தம்பியையோ உங்கள் பசங்களையோ யாரையாவது கூப்பிட்டு போங்க. தனியாக போய்ட்டு போஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கூப்பிட்டு போய்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக கால் பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில், நியூ இயர் டைம்லலாம் கண்டிப்பாக வந்து உங்களை கூப்பிடுவாங்க. கல்யாண டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் அப்படி தான் கிடைப்பாங்க. எனக்கும் ஒரு சில கஸ்டமர் அந்த மாதிரி தான் கிடைச்சாங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் இதெல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் சிங்கிளாக தான் பண்ணுறேன், நான் ஆளுங்களெல்லாம் வச்சு பண்ணலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஆளுங்களையும் நான் ஹையர் பண்ணி பண்ணணுன்ற ஒரு பிளானில் இருக்கேன். பட் அதெல்லாம் எப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளாக
நம்ம வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் தான் தைக்கிறோம், ஆனால் நிறைய கஸ்டமர் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து ரெகுலராக உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கொடுத்த உடனே 2 நாள் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸு, ஒரு சிம்பிள் ப்ளவுஸு, ஒரு 10 டிசைன் தெரிஞ்சு வச்சாவே போதும். நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க அந்த டிசைன்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் கிளாத்தில் தச்சு நீங்கள் உட்காந்து தைக்கிறீங்களா அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கஸ்டமர் வந்து பார்த்தாங்கன்னா உங்களோட அந்த ஃபினிஷிங்கை பார்த்துட்டு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் ஓரளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. ப்ளவுஸை வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க ப்ளவுஸுக்கு. ஏன்னா எங்கேயுமே எடுத்துலேயே வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் ப்ளவுஸ்க்கு தான் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க கஸ்டமர்ஸு. ஸோ ப்ளவுஸ்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள், ப்ளவுஸ் கட்டிங்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து எந்த அளவு பெருசாக இருந்தாலும் ப்ளவுஸ் ஓகே, சின்னதாக இருந்தாலும் ப்ளவுஸ் ஓகே. நான் சொல்கிற அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு தெரில, நீங்கள் பிகினர்னாலும் நீங்கள் சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 200 300 அந்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தச்சிங்கன்னா கூட 200 லைனிங் ப்ளவுஸ் லைனிங்கோட சேர்த்து ஸோ நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஒரு 4 ப்ளவுஸ் தச்சிங்கன்னா ஒரு 1000 வந்துடும். ஸோ அந்த மாதிரி 1 by 1 நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வீட்டுக்கே தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. எந்த கஸ்டமர் இருந்தாலும் சரி, நம்மளை டார்ச்சர் பண்ணுற கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே நம்ம சாஃப்டாக தான் பேசணும். நம்ம வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசக்கூடாது. சாஃப்டாக பேசணும். அவங்க எவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு என்ன பயப்படுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் வெளியே கஸ்டமர் வாங்கி தைக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு தைச்சி கொடுங்க, அப்புறம் நீங்கள் தைச்சி போடுங்க. அது நீங்கள் வந்து சாரீ கட்டவே இல்லைனா கூட பரவாயில்ல, ப்ளவுஸ் மட்டுமே வந்து தைச்சி போடுங்க. ஃபிட்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கண்ணாடியில் பின்னாடி நெக்கு, ஆம் ஹோல்கிட்டலாம் ரிங்கிள்ஸ் வருதா, எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு ரிங்கிள்ஸ்லாம் வரல, கழுத்தெல்லாம் ஃபிட்டிங்காக உட்காருது அப்படின்னாவே நம்ம தைரியமாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தச்சு கொடுத்துருங்க. 2 டேஸ்க்குள்ளவே நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் உங்கள் ஒர்க்கெல்லாம். அப்போ வந்து கண்டிப்பாக 1 by 1 கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க. ஒரு கஸ்டமர் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தச்சுட்டு போகிறது கிடையாது. ஒரு ப்ளவுஸ் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங்லாம் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க எந்த இடத்துல வீடு மாறி போனாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் கான்டாக்ட் நம்பர் வாங்குங்க, ஒரு நோட் மெயின்டைன் பண்ணுங்கள், அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வரவங்களுக்கு நீங்கள் வந்து முடியாது, இப்போ இல்லை, டைம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் வாங்கக்கா, இல்லை நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேங்க்கா அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி வச்சுட்டு உடனே முடிச்சுட்டு கூப்பிடுங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக அவங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தைக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும், பேசுகிறவங்க பழகுறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி தச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதுலேயும் நிறைய கஸ்டமர்ஸ் பிக் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏரியாவே என்கிட்ட நிறைய பேர் தச்சிட்டு இருக்காங்க. இப்போது நாங்கள் அந்த வீட்டில் இல்லை, நாங்களே வாடகை வீட்டில் தான் இருக்கோம். அந்த ஏரியா காலி பண்ணிட்டு வந்து புது வீட்டில் வந்து கூட நிறைய பேர் வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆன் டைமுக்கு நான் தச்சு கொடுத்துருவேன். ஸோ அதனால வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் நான் சொல்லியிருப்பேன், நான் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், எப்படி வந்து ரெகுலராக நான் தச்சு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து நான் எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு தச்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். நார்மலாக இருக்கக்கூடிய டெய்லர்ஸ்லாம் அலசா இல்லாமல், லேசினஸ் இல்லாமல் தைக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக இந்த மாதிரி தச்சு முடிச்சிடலாம். சும்மாவே இருக்காதீங்க. மிஷின் இருந்துச்சா நீங்கள் சும்மாவே இருக்காதீங்க. அடுத்து என்ன டிசைன் கற்றுக்கலாம்னு சொல்லி நிறைய கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ட்ரிமாண்டஸ் சப்போர்ட்னா ரொம்ப பெரிய சப்போர்ட் வரும். கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய தேக்கத்தில் வச்சுருப்பாங்க, துணியெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அதை பார்க்குறப்போ யோசிப்போம், நம்மக்கிட்ட இந்த மாதிரி கஸ்டமர் வரமாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வருஷத்தை நல்லபடியாக கொண்டு போகணும், நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணணும், இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ண உங்களுக்கே அந்த தைரியம் வந்துடும். நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 500 சம்பாதிச்சு பாருங்கள். அப்போ வந்து தானாக உங்களுக்கு அடுத்த டைம் வேலை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வெளியே கஸ்டமர் வரலன்னா கூட நம்மளோட துணியை நம்ம தைக்க ஆரம்பிடுவோம். நம்மளோட வீட்டில் இருக்க துணிமணிகளை நம்ம தச்சு அதை சரி பண்ணி வைக்கிறத நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைமில் தைக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ கஸ்டமர் துணி கொடுத்தாலும் உடனே நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நிறைய ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் இருக்காங்களா, அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து என்னோட இதுவும் நான் போஸ்ட் பண்ணி விடுங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள்.
நீங்க வீட்டுக்கிட்ட வச்சிருக்க அந்த போர்டோட ஃபோட்டோ எடுத்து அத வந்து அனுப்பிச்சிருங்க. எனக்காக Instagramல போஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நெறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்க சொல்லணுன்ற விஷயத்த நீங்க உங்களோட Instagram அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதுல நீங்க சொல்லிட்டு, அதுல நீங்க போஸ்ட் போட்டுட்டு வந்தீங்கன்னா கூட, அத பார்த்து கூட நெறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அது எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, டெய்லரிங் பிசினஸ் தான் அப்படின்றதுல வீடு தேடி வரணும்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மஸ்ட் ஃபாலோ ஸ்டெப்ஸா நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு சில பேருக்கு நான் பேசுறது புடிச்சிருக்கும். ஒரு சில பேருக்கு நான் பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஏனோ தானோன்னு பேசிட்டு போறேன்னு நெனைப்பாங்க. பட் வந்து நான் பேசுறது அவங்களுக்கு யோசிச்சு பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ல நக்கல் பண்ற மாரி பேசுவாங்க. ஸோ அதனால கண்டுக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நெகட்டிவா எவ்ளோ பேசினாலும் சரி, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவா நம்மளால முடியும்னு சொல்லி நம்ம வந்து அந்த டைம்க்கு முடிச்சு குடுக்கணும். டைம்க்கு வந்து நம்ம தச்சுட்டே இருக்கணும். நம்ம ஒரு வேலை செய்ய நம்மளுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட்டும் கூடும். நெறைய கஸ்டமரும் கண்டிப்பா கூடுவாங்க. ஸோ அதே மாரி வீட்ல தைக்கிறீங்க இல்லையா? தைக்கிறப்ப என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, உங்க வீட்ல என்ட்ரன்ஸ் நீங்க தச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதனால என்ட்ரன்ஸ் கிட்ட போடுங்க. வெளிச்சம் வர இடத்துல போடுங்க. என்ட்ரன்ஸ்ல போடுங்க மிஷின். என்ட்ரன்ஸ்லனா உள்ள நுழையிற அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு போட சொல்லல. ஸோ நீங்க உள்ள உட்காந்து தச்சீங்கன்னா, மிஷின் வச்சிருக்கிறது தெருவுல வரவங்க போறவங்களுக்கெல்லாம் தெரியணும். அந்த மாரி இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா நெறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒரு குட்டி ஆல்ட்ரேஷன் பண்றதா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிக லெவல்ல காசு குடுத்து பண்ணிட்டு வராங்க. ஒரு சும்மா ஒரு ஸ்லீவ்ஸ் தைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கே ரூ. 50 வாங்குவாங்க. சைட்ல வந்து அட்டா ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ரூ. 30 வாங்குறாங்க. ஸோ இந்த மாரி குட்டி குட்டியா வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாலும் ஓகே. அதுல ஒரு 5 டாப் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5, 30 எவ்வளோ ஆச்சு நீங்களே கால்குலேஷன் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாரி நெறைய பேர் வந்து குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. 5 டாப்க்கு ரூ. 150 வருது. ரூ. 200 ரூ. 300 சொல்லி அதுலயே நம்ம சம்பாதிச்சிடலாம். புடவ ஓரம் அடிக்கிறதுக்கு ரூ. 10 வாங்கலாம். ஸோ அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க வரலன்னா கூட ஸ்டார்ட்டிங் இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ நான் போடக்கூடிய விளாக்ஸ் வீடியோ எல்லாமே நெறைய பேருக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. Instagramல ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. Instagramல இருந்து YouTubeல பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து எந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் சரி, அந்த வீடியோ கீழ வந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷனலா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்றது. ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததும் ஒரு சில கமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்னோட கஸ்டமர்ஸும் சரி, எனக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி நீங்க என்னோட வீடியோஸ பார்த்து மோட்டிவேட் ஆயிருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ரெகுலரா இந்த மாரி நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கண்டிப்பா வந்துட்டு இருக்கும். கஸ்டமர்ஸ எப்படி நம்மள தேடி வர வைக்கிறதுன்றது ஒரு சில டிப்ஸ் நான் இதுல சொல்லியிருக்கேன். நியூ இயர்க்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ அதனால லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து எப்படி நெறைய கஸ்டமர புடிச்சேன், எப்படி அந்த கஸ்டமர்ஸ தக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அதில டிப்ஸா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். என்னோட ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பேப்பர் கட்டிங் ப்ளவுஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எந்த சைஸ் அளவு ப்ளவுஸா இருந்தாலும் நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோல என்னோட கஸ்டமர்ஸ் எப்படி குடுத்துருக்காங்க துணி அப்படிங்கிறத நான் வந்து காட்டியிருப்பேன். பாருங்க இந்த கிளிப்ல. இந்த மாரி தான் ஒரு ஒரு தனித்தனி கஸ்டமரோட இத வந்து நான் பண்டில் பண்ணி குடுத்துருவாங்க. நான் அத கட் பண்ணி அதிலேயே வச்சுட்டு தைக்கிறப்ப தான் எடுத்து தைப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.